ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பற்றி எரியும் நெருப்பு இன்னும் அணையாத நிலையில தற்பொழுது சாத்னா பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு கிளப்பியிருக்கிறாங்க. அதாவது ஜெப்ரியோட காதல் வலையில் சிக்கினாரா சாத்னா. இதை பத்தி சாத்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் காதல் வலையில் சிக்கினாங்க அப்படின்னு பல விதமாக வெளியில பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தற்பொழுது ஜெப்ரி மற்றும் சாத்னா இரண்டு பேருமே காதலிப்பதாக சொல்லப்படுகிறது. இதை பத்தி சாத்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க, இந்த சீசன்ல டைட்டில் வின்னராக யார் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்பா. வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, விஜய் விஷால், தர்சிகா, அன்சிதா, ஜாக்லின் மற்றும் முத்துக்குமரன் இவங்களை தொடர்ந்து தற்பொழுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாத்னா மற்றும் ஜெப்ரி இந்த இரண்டு பேருமே காதலிப்பதாக ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. இதற்கு தற்பொழுது சாத்னா இவங்க பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. அதாவது நானும் ஜெப்ரியும் காதலிப்பதாக பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இருந்தாலும் இது இந்த மாதிரி யாருமே பேசாம இருந்தா தான் ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி பேசுறது வழக்கமாக நடக்கிற ஒண்ணுதான். என்னையும் ஜெப்ரி மட்டும் பேசாம இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேரை சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஆன்சர் போக போக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெப்ரி மற்றும் சாத்னா இந்த இரண்டு பேருக்குள்ளயுமே காதல் இல்லை அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க சாத்னா. தற்பொழுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பழைய போட்டியாளர்கள் வந்திருக்கிறாங்க. பரபரப்பாக பாத்தீங்கன்னா எபிசோட்ல போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம ரவீந்தர் இவங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறாங்க. சாத்னா சொன்னதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.